ஓகே. நம்ம என்ன பார்க்கலாம் இன்னைக்கு அப்டின்னா, சிஎஸ்எஸ் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல செஷன் வந்து 5 ஓகேங்களா? ஓகே. இதுல ஆல்ரெடி வந்து HTML 7 செஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது வந்து நம்மளுடைய சேனல் நேம் டுட்டோரியல் ஆன்லைன் சேனல் நேம்ல பார்த்தீங்கன்னா, பிளேலிஸ்ட்க்குள்ளார இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சிஎஸ்எஸ்ஸுமே நம்மளுக்கு எதுல இருக்குன்னா, பிளேலிஸ்ட்க்குள்ளார தான் பாருங்க. ஓகேங்களா? ஸோ ரேண்டமா வீடியோ வந்து மிக்ஸ் ஆயிடுது. ஓகேங்களா? வேற ஒரு வீடியோ போட்டோம்னா, அது நான் கன்டினியூஸா பார்க்க முடியறதில்ல. ஓகேங்களா? இருந்தாலும் நான் வந்து லிங்க் ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஆ நீங்க செப்பரேட்டா அதாவது நம்மளுடைய லைன் பை லைனா பார்க்கணும். ஒவ்வொரு வீடியோவையும் சிஎஸ்எஸ் பத்தங்கள்னா பிளேலிஸ்ட் பாருங்க மெயினா. ஓகேங்களா? பிளேலிஸ்ட் தான் இம்பார்டன்ட். ஓகேவா? ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிஎஸ்எஸ்ல டிஸ்ப்ளே அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? டிஸ்ப்ளே. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்ப்ளே அப்படிங்கிறது ஆ என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? டிஸ்ப்ளேல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. ஓகேங்களா? டிஸ்ப்ளே பிளாக். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளேல இன்லைன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் டிஸ்ப்ளேல இன்லைன் பிளாக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இந்த 3 வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு நேவ் பார் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நேவிகேஷன் பார். ஓகேங்களா? நேவிகேஷன் பார் ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. இதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது இந்த டிஸ்ப்ளேல அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளேல ஃப்ளெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஆ ஓகேவா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஃப்ளக்ஸ் கிரிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செஷன் முடிச்சுட்டு செஷன் 6ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது சொல்றதுக்கே நம்மளுக்கு இன்னைக்கு டைம் எடுக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? நெறைய எடுத்துக்கும். ஸோ அதனால இத முடிஞ்சா இன்னைக்கு பார்க்கலாம். இல்லன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த செஷன்ல பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா அ டிஸ்ப்ளே பிளாக் இந்த டைப்புக்கும் காமனா ஒண்ணு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அது என்னது அப்படின்னா, டிஸ்ப்ளே நன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நன். ஸோ இந்த டிஸ்ப்ளே நன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இத கொண்டு வந்துக்கலாம். இத மறைச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இத மறைச்சுக்க முடியும். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டிஸ்ப்ளே நன்ங்கிறது காமன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணி ஒரு நேவிகேஷன் பார் கிரியேட் பண்றாங்க. அதாவது இந்த இன்லைன் பிளாக் மட்டும் வச்சுமே எப்படி ஒரு நேவிகேஷன் கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ளக்ஸ வச்சு ஒரு நேவிகேஷன் பார் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ கிரிட்ட வச்சு நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு நேவிகேஷன் பார் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எத வச்சு பண்ணா நம்மளுக்கு ஈஸியா இருக்குது அப்படிங்கிறத நேவிகேஷன் பார் கிரியேட் பண்றதுல தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு வெப்சைட்னா கண்டிப்பா அத நேவிகேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு நேவிகேஷன் செக்ஷன் வேணும். ஓகேங்களா? ஸோ நேவ் செக்ஷன் வேணும். அத வந்து நம்ம இந்த இன்லைன் பிளாக்க வச்சு கிரியேட் பண்ணலாம். ஃப்ளக்ஸ் கிரிட். ஓகேங்களா? ஸோ எத வச்சு கிரியேட் பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணீங்க. ஓகேங்களா? நான் வந்துட்டு இத எப்படி கிரியேட் பண்றதுன்னு நான் சொல்லித் தரேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த 4ங்கிறது காமன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா கவர் பண்ண போறது. ஓகேங்களா? ஓகே. ஸோ எப்பவும் போல நம்ம செஷன் 4லருந்து இதுக்கு முன்னாடி பார்த்த மாரி தான் விசுவல் ஸ்டுடியோ கோட்ல மை ஃபர்ஸ்ட் ஸ்டைல் டாட் HTML அப்படிங்கிற ஒரு HTML ஃபைல் எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். அ இந்த ஃபைல்ல தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு மை ஸ்டைல் இதுக்கான CSS எக்ஸ்டர்னலா நம்ம ஸ்டைல் குடுக்கறதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபோல்டர்ல அ நியூ ந இந்த நியூ வால்யூம் டிரைவ்ல HTMLங்கிற ஃபோல்டருக்குள்ளார, CSSங்கிற ஃபோல்டருக்குள்ளார நம்ம ஃபைல் வந்து இங்க இருக்கு. நம்ம யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பேக்கிரவுண்டுக்குலாம் வந்து யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக நம்மளுடைய சேனலுடைய லோகோவ நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகே. நம்மளோட ஃபைல் இங்க இருக்கு. ஓகே. இப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஃபைலையும், இந்த HTML ஃபைலையும் நம்ம என்ன பண்றோம்னா, லிங்க் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஓகேங்களா? இதெல்லாம் தெரியலன்னா நம்ம CSS ஸ்டார்ட் பண்றப்பயே இத வந்து ஃபர்ஸ்ட் செஷன்லேருந்து சொல்லியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்ல டாபிக்ஸ் மட்டும் இல்ல. டாபிக்ஸ் தவிர நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். ஸோ அது எல்லாமே லிசன் பண்ணுங்க. எனக்கு வந்த ரியல் டைம்ல வந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இதுல சால்வ் பண்ற மாரி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இதுல வந்து ப்ரீவியஸா இதுக்கு முன்னாடி பண்ணுன செஷன் ஓகேங்களா? ஸோ அதனால நான் இத வந்து எரேஸ் பண்ணி விட்டுறேன். இந்த ஸ்டைல வந்து எடுத்து விட்டுறேன். ஓகே. ஸோ இந்த H1 அப்படிங்கிறது வந்து இந்த டேபிள் இதுக்கு முன்னாடி இது செஷன் 4ல பார்த்தோம். ஸோ அதனால இது எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு பேசிக்கா HTMLக்கு உண்டானது இருக்கு. ஓகேங்களா? இந்த தடவ டைட்டில் மாத்திக்கணும். இது என்னதுன்னா செஷன் 5 ஓகேங்களா? டைட்டில வந்து செஷன் 5 அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இத வந்து டபுள் கிளிக் பண்ணி நான் ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். குரோம் ப்ரௌசர்ல. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, CSS ஸ்டைல் செஷன் 5 இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ அதுக்கான டைட்டிலும் நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா
இன்லைன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தரணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? H1ல நான் என்ன டைட்டில் குடுக்குறேன் அப்படின்னா, ம் நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து டிஸ்ப்ளே. ஓகேங்களா? சிஎஸ்எஸ்ல டிஸ்ப்ளே. ஓகேவா? இத சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நான் ஜூம் பண்ணிக்கிறேன். 200% வச்சிருக்கேன். அளவுல பெருசா தெரியுது. ஓகேங்களா? ஓகே. சிஎஸ்எஸ்ல டிஸ்ப்ளே அப்படிங்கிறத பாருங்க. ஓகேங்களா? டைட்டில். ஸோ நாம ஒரு டைட்டில் வச்சுக்கலாம். சிஎஸ்எஸ்ல டிஸ்ப்ளே அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு என்ன டேக் பார்க்கலாம்? அ ஒரு எலமெண்ட் ஒண்ணு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எப்படி வந்து அது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இப்போ வந்து ப்ளாக் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? அத வந்து நான் H4ல போடுறேன். ஓகேங்களா? ப்ளாக் அப்படின்னு டிஸ்ப்ளே ப்ளாக், டிஸ்ப்ளே ப்ளாக் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டிவிஷன் டேக் ஒண்ணு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டிவிஷன் டேக்ல நான் என்ன பண்றேன்னா, ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். எல்லோரும் ஒரு ஏதோ டெக்ஸ்ட் ஓகேங்களா? 20 வர்ற மாரி நான் வச்சுக்கிட்டேன். இல்ல வியூல போயிட்டு ஒரு வச்சுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிவிஷன் எடுத்துக்கிட்டோம். அந்த டிவிஷன்ல வந்து சம் டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? சம் டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இதுல ம் இது டிஸ்ப்ளே வருதான்னு ஃபர்ஸ்ட் அங்க போய் செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? செக் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். ஸோ நம்மளுக்கு பார்க்கறது டிஸ்ப்ளே பிளாக்கு. அதுல வந்து சம் டெக்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்குள்ளார ம் ஒரு சம் டெக்ஸ்ட்ட வந்து ஆட் பண்ணி விடலாம். ஓகேங்களா? அ டிஃபரன்ஸ் தெரியணும்க்காக நான் என்ன பண்றேன்னா, கேப்ஸ்ல ஏதோ ஒண்ணு போடுறேன். ஓகேங்களா? நம்ம டிஃபரன்ஸ் தெரியணும்ங்கறதுக்காக தான் கேப்ஸ்ல போடுறேன். ஜான் டிஒய் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் போட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இங்க டிஸ்ப்ளே ஆயிடுச்சா? இப்போ இங்க டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஜான் டோ அப்படிங்கிறது டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. இப்போ பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னா என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? நான் HTML போடுறேன். பிளாக் லெவல் அப்படின்னாவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பவுமே அது வந்து அ ஃபுல் விட்த் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நடக்குது. H5ல போடுறோம். பிளாக் லெவல் அப்படின்னா ஃபுல் விட்த் இருக்கு. ஓகேங்களா? அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, IHVலயே போடுறேன். அது வந்து ஆ நியூ லைன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். எப்பவுமே ஆல்வேஸ் ஸ்டார்ட் நியூ லைன். ஓகேங்களா? ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் நியூ லைன். ஓகேங்களா? நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு அதுக்கப்புறம் இந்த பிளாக்ல என்ன பண்ணும் அப்படின்னா, ம் விட்த் அண்ட் ஹைட் விட்த் கிளாஸ் ஹைட் வந்து நம்ம வந்து ஆ அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? வித் அண்ட் ஹைட்ட வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது நியூவா நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் அதனோட வேலை. ஓகேங்களா? ஓகே. இப்போ பிளாக் லெவல் அப்டின்னா என்ன சொல்ல வராங்க அப்டின்னா, இங்க பாருங்க நாம இப்ப என்ன பண்றோம்னா, இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ம் ஐடி வச்சு நான் என்ன பேர் வைக்கிறேன்னா, ஆ என்ன வைக்கலாம்? நம்ம பிளாக் தானே பார்த்துட்டு இருக்கோம். அதனால நான் வந்து டெஸ்ட் 1ன்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? டெஸ்ட் 1 பிளாக் அப்படின்னு வச்சுக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்மளா வைக்கிற பேர் தான். ஓகேங்களா? டெஸ்ட் 1 பிளாக் அப்படின்னு வச்சுக்கிறேன். டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக அந்த டெஸ்ட்ங்கிற பேர் குடுத்துருக்கிறேன். ஸோ என்ன பேர் வேணாலும் அதுக்கு ரிலேட்டடா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இது வந்து பிளாக் லெவல்னா என்னது? ஃபுல் விட்த் எடுக்கும். ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் நியூ லைன். நியூ லைன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். விட்த் அண்ட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணும். விட்த் அண்ட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இப்போ டிவிஷன் எலிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம HTMLல ஸ்டார்ட்டிங்ல படிச்சோம். ஓகேங்களா? அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது நியூ லைன்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்க பாருங்க. நியூ லைன்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஜான் BOE அப்படிங்கிறத நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஸ்பான் டாக் உள்ளார போகுது. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்பான் டாக் கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? ஸ்பான் டாக் போட்டுட்டு இந்த ஜான் டோ அப்படிங்கிற வேர்ட நான் கட் பண்ணி இந்த ஸ்பான்குள்ள போட்டுறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இத ரெஃப்ரெஷ் பண்றோம். ரெஃப்ரெஷ் பண்ணா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாம் அதுக்குள்ளேயே போயிடுச்சா? ஒரு நிமிஷம். இல்லையா? சேவ் பண்ணிட்டேன். நீங்க போயிட்டு நம்மளுக்கு தெளிவா தெரியும். இப்போ ஜான் டோ அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஸ்பான் டாக்ல போட்டுருக்கோம்.
ஓகேங்களா? ஸ்பான் டேக்ங்கிறது ஒரு இன்லைன் டேக் தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த இன்லைன் டேக்க நம்ம பிளாக்கா மாத்தணும். பிளாக்கா மாத்தணும்னா என்ன நடக்கும்? இங்க நம்மளுக்கு ஃபுல் விட்த் எடுத்துக்கும். அதாவது இந்த இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் எடுத்துக்கும். அப்புறம் ஆல்வேஸ் நியூ லைன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஜான் டோங்கிறது நம்மளுக்கு இங்க வந்துரும் கீழ. நியூ லைன்ல வந்துரும். ஓகேங்களா? இதோட விட்த் அண்ட் ஹைட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க பாருங்க. இப்ப நம்ம போயிட்டு என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல இந்த டிவிஷனுக்கு ஸ்டைல் எழுதுறோம். ஓகேங்களா? டெஸ்ட் 1 பிளாக் அப்படிங்கிற ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டோம் நாம. ஓகேங்களா? ஹாஷ் போட்டு இங்க நான் வந்து எக்ஸ்டர்னல்ல போடுறேன். சரிங்களா? அதைய வந்து அதுல நம்ம ஸ்பான் அப்படிங்கிறத தேவை எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம இங்க லிங்க் பண்ண பெருசா போயிட்டே இருக்கும். அதனால நான் எக்ஸ்டர்னல் சைட்லயே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஓகேவா? ஓகே. இப்போ இதுல இந்த ஐடி எடுத்துட்டோம். டிவிஷன்ல இருக்கிற ஸ்பான். ஓகேங்களா? நம்மளுக்கு என்னவா இருக்கணும் அப்டின்னா, டிஸ்ப்ளே அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டில நம்மளுக்கு பிளாக் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பிளாக் அப்படிங்கிறது குடுக்குறோம். குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜான் டோ அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு, இந்த இந்த வேர்ட் நம்மளுக்கு நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஃபுல் விட்த் எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? ஆல்வேஸ் நியூ நியூ லைன் ஃபுல் விட்த் எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? அது ஃபுல் விட்த் எடுத்துக்கிச்சா அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா, இந்த பக்கம் எதுவுமே இருக்க விடல. ஓகேங்களா? ஸோ ஒருவேள நம்ம பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே பிளாக்ல பார்டர் வச்சு பார்த்தோம்னா, நம்மளுக்கு தெரிஞ்சிரும். பார்டர் 1 பிக்ஸல் சாலிட் பிளாக் அப்படின்னு நான் வைக்கிறேன். ஓகேங்களா? வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜான் டோங்கிற டெக்ஸ்ட் லெஃப்ட்ல அங்கிட்டு இங்க வந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர் ஃபுல்லா நம்மளுக்கு இந்த இந்த லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் ஃபுல்லா டச் ஆயிருச்சு. கவர் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப அதுக்கு தான் என்ன அர்த்தம் நம்மளுக்கு ஃபுல் விட்த் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் நியூ லைன். நியூ லைன்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ எ இந்த டாட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நியூ லைன் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ஸ்பான் டாக் எங்க இருந்துச்சு நம்மளுக்கு? இந்த இடத்துலயே இருந்து. இன்லைன் அதாவது ஒரே லைன்லயே இருந்துச்சு. ஓகேங்களா? இப்ப விட்த் அண்ட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ அப்படின்னா டிஸ்ப்ளே பிளாக் அப்படின்னு நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்குள்ளார இருக்கிற எதா இருந்தாலும் அத வந்து அந்த எலிமெண்ட்ட நம்முடைய விட்த் அண்ட் ஹைட்ட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ விட்த் வந்து நம்ம வந்து ஒரு 200 பிக்சல் அப்படின்னு வைக்கலாம். சரிங்களா? ஹைட் வந்து ஒரு 80 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். இத வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி அலைன்மென்ட் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ விட்த் வந்து 200 பிக்சல் அலைன்மென்ட் ஆயிருக்கு. ஹைட் வந்து 80 பிக்சல் அப்படின்னு அலைன்மென்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ பிளாக் குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம்? விட்த் அண்ட் ஹைட்ட வந்து செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ பிளாக் லெவல்ல இவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதையவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்லைன்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இன்லைன்ல பண்றதுக்கு நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ அடுத்தது போலாம். ஓகேங்களா? இத வந்து H4ல போறோம். டிஸ்ப்ளே இன்லைன் அப்படிங்கிறது தான் டைட்டில். இதுல H5ல நம்ம என்ன போடுறோம், இன்லைன் என்ன பண்ணுது அப்படின்னா, இன்லைன் வந்து எப்பவுமே நெக்ஸ்ட் லைன் போகாது. ஓகேங்களா? சேம் லைன் தான். சேம் லைன். நெவர் கோஸ் டூ நியூ லைன். இந்த நியூ லைன்ல கிரியேட் ஆகாது. ஓகேங்களா? இன்லைன் அப்படிங்கிறது நியூ லைன்ல கிரியேட் ஆகாது. நெக்ஸ்ட் லைன் போகாது. ஓகேங்களா? அதே லைன்ல தான் இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு பாயிண்ட் என்னது இன்லைன பொறுத்தவரைக்கும் அப்படின்னா, அ விட்த் அண்ட் ஹைட் நம்ம செட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ம். அ விட்த் அண்ட் ஹைட். இட் நாட் அலோவ் த இன் வித் ஹைட். சரிங்களா? அலோவ்ஸ் டூ செட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? செட் வித் அண்ட் ஹைட். வித் அண்ட் ஹைட்ட செட் பண்றதுக்கு அது அலோவ் பண்ணாது. ஸோ பிளாக் என்ன பண்ணும்? செட் பண்றதுக்கு அலோவ் பண்ணும். ஸோ அப்படியே ஆப்போசிட் தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டிவ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுல டிவ் அப்படிங்கிறதுல நம்ம அதே மாரி ஒரு டெக்ஸ்ட் ஏதோ ஒண்ணு கொண்டு வந்துக்கிறோம். ஓகேங்களா? 20 லைன்ஸ் வேர்ட்ஸ் இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் கொண்டு வந்துட்டோம். ஸோ அதே ஜான் டோவ நம்ம இங்க காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டோம். ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ அவுட்புட்ட போய் பார்க்கலாம் இங்க. இங்க பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே இன்லைன் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணணும் நம்மளுக்கு அப்படின்னா, சேம் லைன் நெவர் கோஸ் டூ நியூ லைன். ஓகேங்களா? ஒரே லைன்ல தான் இருக்கும். நியூ லைனுக்கு போகாது. ஓகேங்களா? இட் நாட் அலோவ்ஸ் டூ செட் த விட்த் அண்ட் ஹைட். விட்த் அண்ட் ஹைட்ட நம்ம செட் பண்றதுக்கு இது அலோவ் பண்ணாது. எது அலோவ் பண்ணாது? இந்த இன்லைன் அப்படிங்கிறத அலோவ் பண்ணாது. டிஸ்ப்ளே இன்லைன்ங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுல ஜான் டோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்னவா இருக்கு இந்த இடத்துல? அ சோ இன்லைன்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸ்பான் டாக் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுல என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு ஸ்பான் டாக்குக்கு பதிலா
ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்பான் டேக் பதிலா நம்ம வேற ஏதாவது யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அதே தான் நடக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, இது ஜான் டோ அப்படின்னு ஓகேங்களா? ஸோ இதுல டிஸ்ப்ளே குடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு ஐடி செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டிவிஷனுக்கு ஐடி என்னன்னா டெஸ்ட் டூ ஆ இன்லைன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது நம்மளா வைக்கிற பேர் தான். ஓகேங்களா? இதுல ஒரு ஸ்பான் டேக் இருக்கு. ஓகேங்களா? இத அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டுட்டு ஹேஷ்டேக் முன்னாடி ஆட் பண்றோம். இது வந்து இது வைக்கிற ஐடி யூஸ் பண்றதுனால. ஓகேங்களா? ஸ்பான் டேக் போட்டுட்டு நம்ம என்ன குடுக்குறோம்னா, டிஸ்ப்ளே இன்லைன் அப்படின்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? இன்லைன் இது வந்து நம்மளுக்கு சேம் லைன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல அ பார்டர் அப்படின்னு குடுத்துக்கலாம். நம்ம டிஃபரன்ஸ் தெரியுங்களா? 1 பிக்சல் சாலிடு ரெட் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? குடுத்துட்டு இங்க போயிட்டு சேவ் பண்ணலாம். அ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அந்த ஜான் டோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இன்லைன் எலமெண்ட் இன்லைன் எலமெண்ட் தான். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா, இது டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக ஒரு பார்டர் செட் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த இடத்துல. ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜான்டோ அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ் ஒண்ணு கிரியேட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அது இன்லைன் தான். இப்போ நம்ம இத வந்து பிளாக்கா மாத்துனா என்ன ஆகும் நம்மளுக்கு? பிளாக்கா ஒரு நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். டிஃபரன்ஸ் தெரியணும்ன்றதுக்காக. ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்போ நியூ லைனுக்கு போயிருச்சுங்களா? ஓகேங்களா? ஸோ நியூ லைனுக்கு போயிருச்சு. நம்ம இன்லைனாவும் வச்சுக்குவோம். ஓகேங்களா? கண்ட்ரோல் எஸ் குடுத்து இன்லைனாவும் வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு இத போயிட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஜான்டோங்கிறது இன்லைன் எலமெண்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? இன்லைன் குடுத்தோனே இன்லைனுக்கே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம விட்த் அண்ட் ஹைட் செட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அவங்க வந்து இன்லைன் எலமெண்ட்க்கு விட்த் அண்ட் ஹைட் செட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா செட் பண்ணி பார்க்கலாம். 200 பிக்சல் குடுக்கலாம். ஹைட் வந்து ஒரு 90 பிக்சல் குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த விட்த் அண்ட் ஹைட் செட் ஆகல. ஓகேங்களா? ஏன்னா, இன்லைன் அப்படிங்கிறது டிஸ்ப்ளே இன்லைன் அப்படிங்கிறது எதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது? விட்த் அண்ட் ஹைட் செட் பண்றதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதனுடைய என்ன ஒரிஜினல் விட்த் அண்ட் ஹைட் என்னவோ, அத அப்படியே வந்து மெயின்டெயின் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை வந்து நம்ம வேற எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, பேடிங் குடுத்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பேடிங் நம்ம வந்து பேடிங் வந்து ஒரு 15 பிக்சல் குடுக்குறேன். ஓகேங்களா? 15 பிக்சல் குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, பேடிங் அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? விட்த் அண்ட் ஹைட் ஒர்க் ஆகல. ஆனா பேடிங் வந்து அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டிஃபரன்ஸ் ஒரு 5 பிக்சல் மட்டும் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 5 பிக்சல் குடுத்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றோம். இந்த மாரி ஒரு நம்மளுக்கு இந்த மாரி ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இன்லைன் எலமென்ட்டுக்கும், அ பிளாக் லெவல் எலமென்ட்டுக்கும் அ இதான் டிஃபரெண்ட். ஓகேங்களா? டிஸ்ப்ளேல பிளாக் அப்படிங்கிறதுக்கும், இன்லைன் அப்படிங்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆ இதையும் ஹெச்5ல போடுறேன். இது வந்து என்னது அப்படின்னா, டிஸ்ப்ளே அதுல வந்து இன்லைன் பிளாக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இன்லைனையும், பிளாக்கையும் 2யும் கம்பைன் பண்ணி பார்க்கிறோம். ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ 2 கம்பைன் ஆகியிருக்கிறது தான் இன்லைன் பிளாக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படி கம்பைன் ஆயிருக்குது? எது என்ன என்னெல்லாம் இதுல வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது என்னது அப்படின்னா, இது வந்து ஒரு H5ல போடுறேன். ஓகேங்களா? இது என்னது அப்படின்னா, ஆ இது ஒரு மிக்ஸ் வெர்ஷன். ஓகேங்களா? எக்ஸஸ்ன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு மிக்ஸட் வெர்ஷனு. இது வந்து அ ஹெச்பேல போடுறேன். என்னதுன்னா, ம் சேம் லைன். ஓகேங்களா? சேம் லைன் இருக்கும். லைக் இன்லைன் மாரியே. ஓகேங்களா? இன்லைன் மாரியே சேம் லைன் இருக்கும். எது இன்லைன் பிளாக். ஓகேங்களா? அடுத்தது ஹெச்பேல போடுறேன். என்னது அப்டின்னா, ஆ என்ன பண்ணிக்க முடியும் அப்டின்னா, இதுல விட்த் அண்ட் ஹைட் கேன் அட்ஜஸ்ட் ஓகேங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? வித் அண்ட் ஹைட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எப்போ? இன்லைன் பிளாக்ல. ஓகேங்களா? அதுதான் இதுக்கும் அதுக்குள்ள டிஃபரன்ஸ். ஆனா இது சேம் லைன் தான். நியூ லைன்ஸ்ல ஸ்டார்ட் ஆகாது. ஓகேங்களா? இன்லைன் மாரியே தான். ஓகேங்களா? இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தரலாம். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம என்ன பண்றோம், என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆ ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல. ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்குள்ள லோரம் அப்படின்னு ஒரு 20 லைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம அந்த ஸ்பான் டாக் ஒண்ணு போட்டுட்டு, அதுல ஜான் டிஓஇ அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்ட ஆட் பண்ணிவிடுவோம். ஒரு இன்லைன் எலிமெண்ட் டாக்க ஆட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஐடி வந்து என்ன செட் பண்ணணும்னா, ஆ டெஸ்ட் 3 இன்லைன் இன்லைன்
பிளாக் ஓகேங்களா. இவ்வளோ பெரிய ஐடி பேர் வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ என்ன ஒர்க் தான் பண்றோமோ அதுக்கு ரிலேட்டடா ஒரு ஸ்மால் பேர் வச்சாவே போதும். நேம் வச்சாவே போதும். ஓகேங்களா. ஓகே. இப்ப நாம இதுல போயிட்டு இங்க போயிட்டு இன்லைன் பிளாக் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதுல இருக்கிற ஸ்பேன். ஓகேங்களா. ஸோ இத நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்ப்ளே அந்த ப்ராப்பர்ட்டில குடுக்கணும். ஓகேங்களா. இப்போ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓகேங்களா. நம்ம பார்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்லைன் பிளாக் அப்படிங்கிறத தான் பார்க்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு மிக்ஸ்ட் வெர்ஷன் சொல்றாங்க. அதாவது இன்லைனும் இருக்கும், பிளாக்கையும் இருக்கும். 2யும் மிக்ஸ் பண்ணி வொர்க் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இது சேம் லைன்ல லைக் இன்லைன் மாரியே தான் சேம் லைன்ல நம்மளுக்கு வொர்க் ஆகக்கூடிய ஒண்ணு. ஓகேங்களா. ஸோ இதனோட விட்த் அண்ட் ஹைட்ட வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இன்லைன், பிளாக் 2யும் கம்பைன் பண்ணி வொர்க் பண்றப்போ நம்ம விட்த் அண்ட் ஹைட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். வெறும் இன்லைன்ல மட்டும் வொர்க் பண்றப்போ நம்ம என்ன பண்ண முடியாது? வித் அண்ட் ஹைட்ட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே. இதுல நம்ம ஜான் டோ அப்படின்னு ஒரு நேம் இருக்கு. ஓகேங்களா? சோ இத வந்து நம்ம என்னன்னு மாத்தணும்னா, இன்லைன் பிளாக் அப்படின்னு மாத்தலாம். ஓகேங்களா? இன்லைன் பிளாக்ன்னு மாத்திட்டு, சோ சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? சேம் அதே லைன்ல தான் இருக்கு. ஏன்னா, அது ஒரு இன்லைன் இதுதான். ஓகேங்களா? அதனுடைய இப்போ புதுசா அதனுடைய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, விட்த் அண்ட் ஹைட்ட நம்ம செட் பண்ணிக்க முடியும். இன்லைன் பிளாக் அப்படிங்கிறது. அது சேம் லைன் தான். ஓகேங்களா? நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகாது. ஓகேங்களா? விட்த் வந்து நம்ம எப்பவும் போல இதுக்கு வந்து ஒரு 200 பிக்சல் டிஃபரன்ஸ் தெரியணும்ன்றதுக்காக பெருசா விட்த் அண்ட் ஹைட் குடுக்குறேன். ஓகேங்களா? ஹைட் வந்து ஒரு 90 பிக்சல் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு, சோ நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும்ன்றதுக்காக பார்டர் வந்து 1 பிக்சல் சாலிட் ஆ என்ன வைக்கலாம்? ஒரு ப்ளூ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ப்ளூ சாரி ப்ளூ யூஇ ப்ளூச் ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? 200 வித் உள்ள ஒரு பாக்ஸும், ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 90 பிக்சல் அப்படிங்கிற ஒரு வித்தும் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? எப்போ நம்ம இன்லைன் பிளாக் அப்படிங்கிறத யூஸ் பண்றப்போ. ஓகேங்களா? ஒருவேளை இது இன்லைனா இருந்தா இந்த வித் அண்ட் ஹைட் அப்ளை ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம். செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இத நான் சேவ் பண்ணிட்டு இங்க போயிட்டு இன்லைன் மட்டும் மாத்திட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்ப அது வொர்க் ஆகல. ஓகேங்களா? ஸோ இந்த இன்லைன் பிளாக்ன்னு மாத்திட்டு நம்ம போயிட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து வொர்க் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ வித் அண்ட் ஹைட்ட நம்ம செட் பண்ணிக்க முடியுது. அதுதான் இதுக்கும் இதுக்குள்ள டிஃபரெண்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல அ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்லைனு, பிளாக்கு அப்டின்னெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? இன்லைன் பிளாக்கு அப்டின்னெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம எங்கெல்லாம், எப்பல்லாம் இத யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, இந்த பிளாக் லெவல் அப்டிங்கிறது நியூ லைன் ஸ்டார்ட் ஆகுறப்ப மட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த வந்து நம்ம இந்த இன்லைன் பிளாக்க வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, அ இந்த இன்லைன் பிளாக்கோட யூசஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்டின்னா H4ல போறீங்களா? என்னது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அ பட்டன்ஸ் 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 சைட் பை சைட் ஓகேங்களா? பட்டன்ஸ வந்து நான் சைட் பை சைடா யூஸ் பண்றேன் அப்டிங்கிற பட்சத்துல, இன்லைன் பிளாக் அப்டிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் வேற என்ன யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, ஒரு கார்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு HCL கார்ட்ஸ் கார்ட்ஸு அப்புறம் வந்து ஒரு பாக்ஸஸ் அந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ போத் ஆர் இன் சேம் ரோ ஓகேங்களா? ஆ ஸோ சேம் ரோ. சேம் ரோல யூஸ் பண்றதுக்கு நம்ம இந்த இன்லைன் பிளாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே. அப்புறம் வந்து வேற மறுபடியும் ஹிஸ்டரியில போறேன். இது எங்க போட யூஸ் பண்ணலாம்னா, நேவ் பார் கிரியேஷன். நேவ் பார் கிரியேட் பண்றப்போ நம்ம வந்து அ அதுக்குள்ள இருக்கிற ஐட்டம்ஸ் அலைன் பண்றதுக்கு இந்த ஆ இன்லைன் பிளாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இன்லைன் பிளாக் அப்படிங்கிறதுல நம்ம இன்னொரு ஸ்பேன் ஒண்ணு கிரியேட் பண்ணி பக்கத்திலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல ம் இன்னொரு ஸ்பேன் வச்சிருக்கோம். ஓகேங்களா? குடுத்துட்டு இப்படி போடுறப்போ, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லைன் பை லைன் அடுத்தடுத்தா இருக்குங்களா? புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. ஓகேவா? ஸோ அந்த மாரி யூஸ் பண்றப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்லைன் பிளாக் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணி வொர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ 2 பாக்ஸ் இருக்கு. ம் ஆ ஓகேங்களா? அ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்லைன் பிளாக் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி சைட் பை சைட்ல கொண்டு வந்து வொர்க் பண்ணிக்கிறதுக்கு, இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க நம்மளுக்கு நடந்திருக்கு. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. ஓகே. சோ அத எப்படி நம்ம சைட் பை சைட்ல யூஸ் பண்ணி நம்ம நேவிகேஷன் பார்ல எப்படி யூஸ் பண்றாங்க? சோ பட்டன்ல எப்படி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாங்கன்னு பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா?
ஸோ இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜான் டோக்கு பதிலா இந்த இடத்துல நம்ம ஒரு ம் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணலாமா? இல்லன்னா ஜான் டோவே இருக்கட்டும். அ அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பட்டன் கிரியேட் ஸோ பட்டன்ல அ பட்டன் 1ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாரி இன்னொரு காப்பி எடுத்துக்கிட்டேன். பட்டன் 2 அது. ஓகேங்களா? ஸோ இந்த 2க்கும் நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஐடி வைக்கலாம். இல்லன்னா ஐடி வந்து மை பிடிஎன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? மை பிடிஎன்னு ஏதோ ஒரு பேர் வச்சுட்டேன் நான். ஓகேங்களா? இப்போ இது வந்து எப்படி நம்ம சைட் பை சைட்ல கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இத சேவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க போய் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, பட்டன் 1, பட்டன் 2 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஹேஷ் மை பிடிஎன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? மை பிடிஎன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எடுத்துட்டு, ம் ஒருவேள நம்ம இத வந்து ஒரு பிளாக் லெவல்ல வச்சிருந்தாலும், நம்ம இன்லைன் பிளாக்கா மாத்திக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம இங்க மெயினா சொல்ல வராங்க. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு எதுன்னு இருக்குதுன்னா, பக்கத்துல பக்கத்துலயே பட்டன், பட்டன், பட்டன் 1, பட்டன் 2 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம பிரேக் குடுத்து கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் லைன்ல கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ இப்படி லைன் பை லைனா இருக்கிறத நம்ம சைட் பை சைடா கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த பட்டனுக்கு நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ஒரு டிஸ்ப்ளே குடுத்துக்க முடியும். டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக். ஓகேங்களா? ஸோ டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக் குடுத்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்றப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சைட் பை சைடுல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இந்த இன்லைன் பிளாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இன்லைன் பிளாக் யூஸ் பண்ணிட்டு நம்ம விட்த் அண்ட் ஹைட் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? விட்த் வந்து ஒரு 150 பிக்சலு, ஹைட் வந்து அ ஒரு 50 பிக்சல் அப்படின்னு குடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டு, இங்க போயிட்டு இப்படி குடுத்தோம்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பட்டன் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சைட் பை சைடுல ஒரு பட்டன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ சைட் பை சைடுல ஒரு பாக்ஸ் வேணும். ஸோ அதிலேயே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ம் என்ன சொல்றது? அதிலேயே வந்து நம்மளுக்கு ஒரு அ ஏதாவது ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்ட யூஸ் பண்ணி பண்றோம் அப்படி இந்த மாரிலாம் தேவைகள்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி பட்சத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அ செக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? பட்டன் செக்ஷன் ஒண்ணு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நம்ம சமயத்துல இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இது பயன்படுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த 2 பட்டனையும் தூக்கி என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு டிவிஷனுக்குள்ளார போட்டுட்டோம். ஓகேங்களா? ஒரே ஒரு டிவிஷன் இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிச்சிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎன், எஸ்இசி அப்படின்னு வச்சிருக்கேன். பிடி பட்டன் செக்ஷன் அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த இத வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணிட்டோம். ஓகேங்களா? பட்டன் எஸ்இசி அப்படின்னு வச்சிருக்கேன். காப்பி பண்ணிட்டு, ஸோ இங்க போயிட்டு மை பட்டனுக்கு பதிலா பட்டன் செக்ஷன்ங்கிறத போடுறேன். ஓகேங்களா? ஸோ பட்டன் செக்ஷன் போட்டுட்டு, அத வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா, டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக் வித் அண்ட் ஹைட் எடுத்து விட்டுர்றேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2 நம்மளுக்கு சைட் பை சைட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளார இருக்கிறது நம்மளுக்கு இன்லைன் பிளாக்கா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இது என்ன பண்றோம்னா, ஒருவேள இத நம்ம பிளாக்கா மாத்துறோம். ஓகேங்களா? பிளாக்கா மாத்திட்டு சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது பிளாக் லெவல் எலமென்ட்டா இப்ப மாறிருக்கு. ஓகேங்களா? ஸோ பட்டன் செக்ஷன்ல இருக்கிற மை பிடிஎன் ஓகேங்களா? மை பிடிஎன் குடுத்துட்டோம். ஸோ இப்போ அது பிளாக் லெவல் எலமென்ட்டா மாத்தப்போ லைன் பை லைன்ல நம்மளுக்கு அரேஞ்ச்மென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம என்ன பண்ணணும்னா, டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக் அப்படின்னு மாத்துறோம். இன்லைன் பிளாக்ன்னு மாத்துறோம். ஓகேங்களா? இது ரெஃப்ரெஷ் பண்றப்ப நம்மளுக்கு சைட் பை சைடுல பட்டன் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி ஒரே லைன்ல அரேஞ்ச் ஆகணும் ஒரு விஷயங்கள் அப்டின்னா, இந்த மாரி ஒரு மெத்தட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இன்லைன் பிளாக் அப்டிங்கிறது. சரிங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகேவா? ஓகே. சரி. இத வச்சு நம்ம எப்படி ஒரு நேவிகேஷன் பார் கிரியேட் பண்றது? ஓகே. அதாவது அ எத வச்சு அப்டின்னா, டிஸ்ப்ளே, பிளாக்கு, இன்லைனு அப்புறம் வந்தீங்கன்னா, இன்லைனு, பிளாக். இத மட்டுமே வச்சு நம்ம எப்படி ஒரு நேவிகேஷன் கிரியேட் பண்றது? ஓகேங்களா? ஸோ பிளாக், இன்லைன், இன்லைன் பிளாக். ஓகேங்களா? ஸோ இந்த 3 மட்டும் வச்சுமே எப்படி நம்ம ஒரு நேவிகேஷன் பார் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்துரலாம். ஓகேங்களா? ம். என்ன பேர் வைக்கலாம்? நேவ் பார் அப்படின்னு வச்சுக்கலாம். இத சேவ் பண்ணிட்டு. ஸோ மத்த எல்லாத்தையும் நம்ம எரேஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போதைக்கு. ஓகே. சேவ் பண்ணி விட்டுறலாம். சேவ் பண்ணிட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்றோம். டிஸ்ப்ளே பிளாக், பிளாக்கு, இன்லைனு, இன்லைன் பிளாக். இத மட்டுமே வச்சு நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்னா, ஒரு நேவிகேஷன் பார் வந்து கிரியேட் பண்ண போறோம். இல்லைங்களா? வேற எதுவுமே இல்ல. ஓகே. ஸோ நேவிகேஷன் பார்ங்கிறது நம்மளுக்கு டாப்ல இருக்கணும். ஓகேங்களா? டாப்ல அந்த மேல இருக்கிற அந்த இதோட ஒட்டி இருக்கணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அந்த டாப்போட. ஓகேங்களா? அப்படி இல்லாம நம்மளுக்கு கொஞ்சம் கீழ தான் இருக்க போகுது. ஏன்னா, நம்ம அங்க டைட்டில் வச்சிருக்கோம். ஸோ நம்மளுக்கு டிஸ்ப்ளே காட்டணுங்கிறதுக்காக நம்ம இப்படி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இல்லன்னா இந்த H1 கீழ போட்டா கூட நம்ம மேல போட்டு வந்தோம்னா கூட நம்மளுக்கு டைட்டிலுக்கு மேல அது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? மேல போட்டுக்கலாம் நம்ம. ஓகேவா? ஓகே.
ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரு அ நேவிகேஷன் பார் ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்டின்னா, இங்க இருக்கிற சிஎஸ்எஸ் எல்லாம் நம்ம டெலீட் பண்ணி விட்டுறலாம். ஓகே. ஸோ சிஎஸ்எஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடலாம். இப்ப நாம பார்க்க போறது நேவ் பார். ஓகே. பிளாக், இன்லைன், இன்லைன் பிளாக். இந்த 3 மட்டுமே வச்சு நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நேவிகேஷன் பார். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸ் பத்தி வச்சு கிரியேட் பண்றதும், கிரிட் வச்சு கிரியேட் பண்றதும் நான் சொல்லித் தரேன். இப்ப என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு ஒரு எலமெண்ட் வேணும். ஓகேங்களா? நேவ் அப்படின்னு ஒரு எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ HTML எலமெண்ட்ஸ்ல நேவ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ HTML பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப இதுல உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு நேவிகேஷன் பார்ன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, மேல வந்து லெஃப்ட் எடுத்தோனே நம்மளுக்கு என்ன இருக்கும் அந்த இடத்துல? ஒரு லோகோ இருக்கும். ஓகேங்களா? ஒரு வெப்சைட்ன்னு எடுத்துக்கிட்டாவே அந்த இடத்துல டாப் லெஃப்ட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு லோகோ இருக்கும். ஓகே. அந்த லோகோ கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த டிவிஷன்ல இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வந்து மை லோகோ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இல்லன்னா லோகோன்னே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க ஏதோ ஒரு லோகோ யூஸ் பண்றீங்கன்னா, அந்த பிராண்டுக்கு உண்டான லோகோவ போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மை ம் பிராண்ட். ஓகேங்களா? மை பிராண்டுன்னு நான் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டேன். இப்ப சேவ் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த நேவிகேஷனுக்குள்ள வேற என்ன தேவை நம்மளுக்கு? ஒரு லிஸ்ட் வேணும். அதாவது ஒரு மெனு வேணும். ஓகேங்களா? ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்குள்ளார ஒரு எல்ஐ செப்பரேட்டாவே கிரியேட் பண்றேன். ஒரே லைன்ல கிரியேட் பண்ணி நான் கன்ஃப்யூஸ் பண்ண விரும்பல. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆங்கர் டேக் குடுத்துருக்கோம். அதுக்குள்ள இந்த லிஸ்ட்டுக்குள்ளார ஒரு ஆங்கர் டேக் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அத வந்து ஹேஷ் போட்டு அப்படியே வச்சுக்கணும். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு. இதுலருந்து நம்மளுக்கு என்ன வேணும்? 1, 2, 3 ஓகேங்களா? ஸோ 3 வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்னதுன்னா ஹோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒண்ணு என்னது அப்படின்னா அபௌட். ஓகேங்களா? அடுத்தது சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஒரு கான்டாக்ட் வச்சுக்கணும். ஓகேங்களா? லாஸ்ட்ல வந்து ஒரு கான்டாக்ட் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்க்கு நம்ம ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கலாம். அது பேர் என்னன்னா மெனு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? மெனு. ஓகேவா? ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட் ஒண்ணு இருக்குது. அது கிளாஸ் இருக்கு, எல்ஐ இருக்கு. ஹோம், அபௌட், சர்வீஸ், கான்டாக்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு கீழ லாஸ்ட்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு சைன் அப் பட்டன். ஓகேங்களா? அந்த மாரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு பட்டன் ஒண்ணு இருக்கணும். ஸோ இந்த பட்டன்ல அதுக்கு பேர் வந்து கிளாஸ் ம் பிடிஎன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதுல வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு லாகின். ஓகேங்களா? சைன் அப்போ ஒரு லாகின் ஏதோ ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அத வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்ட் அப்படிங்கிற நம்ம லோகோ கிரியேட் பண்றதுக்கு உண்டான இது கிடைச்சிருச்சு. பிளேஸ் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் ஹோம், அபௌட், சர்வீஸ், கான்டாக்ட்ன்னு ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு லாகின். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, ஹாரிசான்டல்ல அலைன்மென்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ பேக்கிரவுண்ட் கலர்லாம் அப்ளை பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் வெப்சைட்டுக்கு ஒரு நேவிகேஷன் பார் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, சிஎஸ்எஸ் எழுதுனா போதும். ஓகேங்களா? HTMLக்கு எல்லாமே உள்ள கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு வரையிலும் அதாவது செஷன் 1, 2, 3, 4 ஓகேங்களா? அத பார்த்து அதாவது செஷன் 5 வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, இந்த நேவிகேஷன் பார் இன்லைன் பிளாக்கு, இன்லைன் பிளாக் 3யும் வச்சு நம்ம ஒரு நேவிகேஷன் பார் ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். சிம்பிளான HTML, CSS அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஒரு நேவிகேஷன் பார கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த 4 செஷன் மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? ஓ ஸோ அதுல சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள தான் நம்ம இங்க வந்து CSSல அப்ளை பண்ண போறோம். ஸோ அட்வான்ஸா எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? பேசிக்கான ஒரு CSS நேவிகேஷன் பார். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம பாடி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பாடில நம்மளுக்கு எப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு மார்ஜின் அப்படிங்கிறது நம்மளுக்கு 0ன்னு குடுத்துக்கிறோம். ஏன்னு நான் சிஎஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணயில செஷன் 1, 2, 3லயே நான் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ மார்ஜின் 0 குடுத்துக்கிறோம். ஓகே. இதுல வந்து நம்மளுக்கு பேக்கிரவுண்ட் கலர் ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். ஓகேங்களா? பேக்கிரவுண்ட் கலர் வந்து நம்ம என்ன குடுக்குறோம் அப்டின்னா, ஆ நம்ம ஒரு ஏதோ ஒரு கலர் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பேக்கிரவுண்ட் கலர் வந்து ஏதோ ஒரு என்ன கலர் குடுக்கலாம்? ஒரு பிளாக் கலர் குடுக்கலாம். சரிங்களா? ஸோ பிளாக்கே இருக்கட்டும். பேக்கிரவுண்ட் கலர் பிளாக். ஸோ நம்ம போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல பேக்கிரவுண்ட் கலர் வந்து செட் ஆயிருக்கு. இல்ல பிளாக் அப்படின்னு செட் ஆயிருக்கு. ஓகேங்களா? டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருச்சு? நம்மளுக்கு எல்லாமே வேற ஒரு பிளாக்கா இருந்தங்காட்டி அதுவும் இருக்குது. அதனால தெரியல. ஓகேங்களா? ஸோ பாடின்னு குடுத்து நம்ம காமனா என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, டெக்ஸ்ட்டோட கலர சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா?
ஸோ அப்போ கலர் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும். கலர் வந்து ஒயிட் அப்படின்னு மாத்திடலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். அப்போ இந்த அதாவது இந்த பாடியில இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டோட கலர் என்னவாயிருச்சு நம்மளுக்கு ஒயிட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓ ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு எத எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆ நம்ம ஒரு நேவ் பார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நேவ் பார் அப்படிங்கிறது எது நம்மளுக்கு இந்த இடத்துல ஸோ இந்த நேவ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நேவ் பார் நம்மளுக்கு வேணும். ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். ஒரு நேவ் பார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நேவ் பார்ன்னு ஒரு எதுக்கு இந்த நேவிகேஷனுக்கு கிளாஸ் நேம் வந்து நேவ் பார் அப்படின்னு செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதனுடைய பேக்கிரவுண்ட் கலர் நம்ம குடுத்தா தான் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளார இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த நேவ் பார்ங்கிறது இந்த நேவ் ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம என்னன்னா கிளாஸ் நேம் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். நேவ் பார் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம். அந்த கிளாஸ் நேம் போட்டுட்டோம். ஸோ கிளாஸ் நேம் எல்லாம் எப்படி சூஸ் பண்றதுன்னு நான் செஷன் 1, 2, 3ல சொல்லியிருக்கேன். பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் அப்படின்னா பேக்கிரவுண்ட் கலர். சரிங்களா? பேக்கிரவுண்ட் கலர் வந்து நம்ம என்ன வைக்கலாம்னா, ஒரு எல்லோ மாரியான ஒரு கலர் வச்சுக்கலாமா? இல்லன்னா ஒரு இது அக்வா மேரின்னு ஒரு கலர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அத வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் கலர் வந்து இங்க அப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுலயும் நம்மளுக்கு ஒரு அட்ராக்டிவா மாறணும்னா கொஞ்சம் டார்க்கா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் டார்க்கா வச்சுட்டு ஆ சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இங்க தெரியுது. ஓகேங்களா? ஆ ஓகே. ஓகே. பேக்கிரவுண்ட் கலர் நம்மளா இந்த விஎஸ் கோட் இருந்ததுனால ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ ஒண்ணு குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல நம்மளுக்கு வேற என்ன அப்படிங்கிறது ஒண்ணொண்ணா அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நேவ் பார் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்க டெக்ஸ்ட் அலைன் எங்க குடுத்துடலாம்னா, சென்டர்ன்னு குடுத்துடலாம். ஓகேங்களா? சென்டர் குடுத்தா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்மளுக்கு சென்டர் அலைன்மென்ட்டா மாறிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சென்டர் குடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம்னா, அந்த புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்ஸ நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் ஒன்ல ரிமூவ் பண்ணி பார்த்திருப்போம் நம்ம. ஓகேங்களா? செஷன் 4ல ஓகேவா? ஸோ அத வந்து நம்ம எப்படி இங்க ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஆ ஓகே. ஸோ யுஎல் அப்படின்னு ஒரு குடுத்துருக்கோமா? யுஎல் இருக்கிற எல்ஐ அப்படின்னு எழுதணும். அப்ப மெனூல இருக்கிற எல்ஐ அப்படின்னு குடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ மெனுக்கு மட்டும் நம்ம எழுதினா போதும். நேவ் பார் எழுதிட்டோம். அதோட பேக்கிரவுண்ட் கலரு. இப்போ டாட் மெனு அப்படின்னு ஒண்ணு இருக்கா? மெனுல லிஸ்ட் ஸ்டைல் டைப் என்னது நன்ன்னு குடுத்துடலாம் நம்ம. சரிங்களா? மெனுல லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன்ன்னு குடுத்துடலாம். நம்மளுக்கு அந்த புல்லட்ஸ் எல்லாம் போயிடுச்சுங்களா? ஓகேவா? ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ இதுல அடுத்தது என்ன? இந்த மெனுல என்ன சேஞ்ச் பண்ணணும்? ஆ மெனுல வேற என்ன சேஞ்ச் பண்றது? அ மெனுல இருக்கிற ஏ ஓகேங்களா? அதுல இருக்கிறது நம்மளுக்கு மெனுல இருக்கிற ஏ ஓகேங்களா? ஸோ அண்டர்லைன்லாம் போகணும்ல. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தேவையில்லாம இந்த அண்டர்லைன்லாம் இருக்கு. ஹோம், அபௌட், சர்வீசஸ், கான்டாக்ட்ல ஓகேங்களா? அப்போ அ என்ன பண்ணோம் நம்ம? டெக்ஸ்ட் டெக்கரேஷன் என்னது? நன் குடுத்தோம். ஓகேங்களா? டெக்கரேஷன் வந்து நம்ம அண்டர்லைனு, வேவி இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி இல்லாம நம்ம வந்து இத எடுத்து விட்டுறோம். இப்ப நம்மளுக்கு அண்டர்லைன் எல்லாமே போயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப டெக்ஸ்ட் டெக்கரேஷனோட சாரி மெனு ஏவோட கலர் என்ன? நம்மளுக்கு கலரு ஒயிட் அப்படின்னு மாத்திட்டோம். ஓகேங்களா? மாத்திட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு இப்ப இதனோட கலர்லாம் என்னவாயிருச்சு நம்மளுக்கு? ஒயிட்டா மாறிடுச்சு. ஓகேங்களா? இதோட ஃபாண்ட் சைஸ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபாண்ட் உடைய சைஸ் நம்மளுக்கு 18 பிக்சல் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஓகேங்களா? 18 வச்சுக்கலாம். ஓகேங்களா? 16 எது வேணா வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் பெருசா தெரியுது. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல ஆ நம்ம என்ன பண்ணணும் வேற? ஆ இங்க வரும். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? இப்போ நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணிட்டோம்னா, பிராண்ட கொண்டு வந்துட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தகுந்த மாரி ஒரு ஃபார்மேட்ல கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த பேசிக்கா அதனோட வந்த புல்லட்ஸ், அண்டர்லைன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த பிராண்ட கரெக்ட்டா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பிராண்டுக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பிராண்ட் என்ன பண்ணலாம்? லோகோ. அதாவது இதுக்கு என்ன கிளாஸ் நேம் வச்சிருக்கோம்னா, லோகோ அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பிராண்ட். ஓகேங்களா? ஸோ இங்க வருவோம். ஃபர்ஸ்ட் நேவ் பார் அடுத்தது நம்ம லோகோ அப்படின்னு வரும். லோகோன்னு தான் நான் கிளாஸ் நேம் வச்சிருக்கேன். ஓகேங்களா? லோகோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அ நம்மளுக்கு டிஸ்ப்ளே அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? டிஸ்ப்ளே வந்து அது என்னவா இருக்கணும் அப்படின்னா, இன்லைன் பிளாக்கா இருக்கணும் எனக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? அதாவது சேம் லைன்லயே இருக்கணும்.
அப்ப அது சேம் லைன்ல தான் இருக்கு. அதாவது நியூ லைனுக்கு போகக்கூடாது. அதே லைன்ல தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது ஒரு இம்பார்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ கலர் என்னவா இருக்கணும் நம்மளுக்கு? அதுக்கு நான் கலர் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஒயிட் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதனோட ஃபாண்ட் சைஸ் என்னவா இருக்கணும்? டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் சைஸ் வந்து ஆல்ரெடி 18 வச்சிருந்தோம். இத வந்து ஒரு 24 அப்படின்னு வச்சுக்கேன். ஓகேங்களா? 22 அப்படின்னு வச்சுக்கலாம். 22 பிக்சல் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 22 பிக்சல் வச்சுட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பிராண்டோட இது வந்து பெருசாயிருச்சு. ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்தது, இதுல வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதுல ஃபாண்ட் வெயிட் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். ஓகேங்களா? ஃபாண்ட் வெயிட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேங்களா? அதனுடைய வேல்யூ வந்து நம்ம போல்ட் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? போல்டு, போல்டர் அப்படின்னு 2 இருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு போல்ட் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? குடுத்துட்டு, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து அந்த பிராண்ட் அதாவது நம்ம குடுக்க போற அந்த கம்பெனியோட லோகோ பேர் வந்து மட்டும் நம்மளுக்கு போல்டா தெரியுது. ஓகே. ஒரு இதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் இதுக்கப்புறம் ஓகேங்களா? நாம எங்க போறோம் அப்படின்னா, பட்டன் அப்படிங்கிறதுக்கு போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பட்டனுக்கு போய்க்கலாம். ஸோ பட்டன் என்ன பண்ணுதுன்னா, லாஸ்ட்ல இருக்கு. இங்க பிடிஎன் அப்படிங்கிற பேர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ டாட் பிடிஎன் அப்படின்னு பட்டன் எடுத்துக்கலாம். பட்டன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ பட்டனும் நம்மளுக்கு என்னதான் இருக்கணும்? டிஸ்ப்ளே வந்து இன்லைன் பிளாக். அதாவது ஒரே லைன்ல தான் வரணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல இன்லைன் பிளாக் அப்படின்னு குடுத்துட்டு, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பட்டனுக்கான பேடிங் குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேடிங் ஒரு 10 பிக்சலு. அப்புறம் வந்து நம்ம ஒரு 10 பிக்ஸ் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ டாப், பாட்டம் 2வது வந்து லெஃப்ட், ரைட். ஓகேங்களா? ஸோ அத நான் இங்க குடுத்துருக்கேன். பேடிங். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து இதுக்கான பார்டர் செட் பண்றதுனா செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அ ஸோ பார்டர் அ 1 பிக்சலு சாலிடு அ ஏதோ ஒரு கலர் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? கோல்ட் அப்படின்னு நான் குடுத்தேன். குடுத்துட்டு அ பார்டர் ரேடியஸ் ஓகேங்களா? பார்டர் ரேடியஸ் வந்து நம்ம வந்து ஒரு 5 பிக்சல் அப்படின்னு குடுத்துரலாம். ஓகேங்களா? ஸோ கர்வா ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ இதுக்கான பேக்கிரவுண்ட் கலர் வந்து நம்ம ஏதோ ஒரு கலர் குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அக்வாமரைன் ஒரு கலர் இருக்கு. ஓகேங்களா? சாரி, சாரி. அக்வாமரைன் ஒரு கலர் இருக்கு. அந்த கலர் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே. இத நம்ம போயிட்டு சேவ் பண்ணிட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு ஒரு நம்ம குடுத்த மாரியே அந்த லாகின் வந்து பட்டன் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, மெனு போய்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது. ஸோ மெனு போய்க்கலாம். ஸோ இது நம்மளுக்கு டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக் தான் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இதுவும் சேம் லைன்ல தான் இருக்கணும் அப்டின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மெனு வரலாம். மெனுல வந்து மெனு நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்டின்னா, டிஸ்ப்ளே அப்படிங்கிறது இன்லைன் இன்லைன் பிளாக். மெனுவும் நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? இன்லைன் பிளாக்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? இப்ப நம்ம போயிட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? பிராண்டும் நம்மளுக்கு இன்லைன் பிளாக் தான். லாகினும் இன்லைன் பிளாக் தான். ஹோம், அபௌட், சர்வீஸ், கான்டாக்ட்ங்கிற மெனுவும் நம்மளுக்கு இன்லைன் பிளாக் தான். இன்லைன் பிளாக்னா என்னது? ஒரே லைன்ல தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இன்லைன் மாரியே தான் வொர்க் ஆகும். இன்லைன் பிளாக்ங்கிறது. என்ன நம்ம இது சேஞ்ச் பண்ணிக்க முடியும்னா, விட்த் அண்ட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் இதுல டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இன்லைன் பிளாக் அப்படின்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த இன்லைன் பிளாக் இதுக்கு குடுத்துட்டோம். எதுக்கு? மெனுக்கு குடுத்துட்டோம். ஓகேங்களா? அப்போ மெனுல இருக்கிற லிஸ்ட்டுக்கும் நம்ம அதே மாரி குடுத்தா நம்மளுக்கு என்ன ஆயிடும்? மெனுல இருக்கிற எல்ஐக்கும் நம்ம என்ன பண்றோம்னா, இன்லைன் பிளாக் குடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ மெனுக்கு நம்ம மெனு வந்து இன்லைன் பிளாக் குடுத்தோனயும் இந்த இதுக்குள்ள இருக்கிற அப்படியே செட்டா வந்து பாத்தீங்கன்னா, இன்லைன் பிளாக்கா மாறிடுச்சு. ஓகேங்களா? ஒரே லைன்ல போயிடுச்சு. இந்த 3ம் வந்து ஒரே லைன். அது டிவிஷன்ங்கிறது ஒரு செக்ஷன் தானே. அது ஒரு ஃபர்ஸ்ட் செக்ஷனு. யுஎல்ங்கிறது ஒரு செக்ஷனு. பட்டன்ங்கிறது ஒரு செக்ஷனு. 3ம் ஒரே லைனுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஆனா இந்த யுஎல்க்குள்ளார இருக்கிற இந்த எல்ஐ மட்டும் என்ன ஆகல நம்மளுக்கு ஒரே லைனுக்கு வரல. ஓகேங்களா? சோ எல்லாமே பிளாக் லெவல் எலமெண்டா தான் இருக்குது. எல்ஐங்கிறது லிஸ்ட்ங்கிறது எல்ஐங்கிறது பிளாக் லெவல் எலமெண்ட். சோ பிளாக் லெவல் நியூ லைனா தான் இருக்குது இப்போ. இப்ப நம்ம இத இன்லைனா மாத்தணும். ஓகேங்களா? மாத்துனா மட்டும் போதும். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? மெனுல இருக்கிற எல்ஐ அதாவது யுஎல்ல இருக்கிற எல்ஐ தான் மெனுல இருக்கிற எல்ஐன்னு கிளாஸ் நேம் வச்சு சொல்லியிருக்கேன் நானு. அப்போ இத நாம என்ன பண்ணணும்? டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக் குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மை பிராண்ட் அப்படிங்கிறது வந்துச்சு. இந்த மெனுல இருக்கிற பிளாக் லெவல் எல்லைங்கிற பிளாக் லெவல் எலமெண்ட் எல்லாம் என்னவாயிடுச்சு நம்மளுக்கு லிஸ்ட்டா சாரி இன்லைன் பிளாக்கா மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ லோகோ லா சாரி லாகின் பட்டனும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெனுல இருக்கிற எல்லைய இன்லைன் பிளாக்கா மாத்திட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, இதனுடைய
சாரி, டச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம மவுஸ் கீபோர்ட்ல ஏதோ ஒண்ணு டச் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் ஒரு கிளிக் பண்ணோனே நெக்ஸ்ட் லைன் போயிடுச்சு. ஓகே. சரி. சோ கீபோர்ட்ல தான் பிரச்சனை. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, மெனூல எல்ஐய இன்லைன் பிளாக் கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? சோ இந்த எல்ஐய நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு மார்ஜின் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வர மாரி பண்ணலாம். ஓகேங்களா? மார்ஜின் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ 0ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? டாப்பும் பாட்டமும் நம்மளுக்கு தேவையில்ல. 0 வச்சுக்கிட்டேன். சோ லெஃப்ட், ரைட் நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஒரு 10 பிக்சல் அப்டின்னு வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அப்படி வச்சுட்டு நம்ம போயிட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது லெஃப்ட்ல 10 பிக்சல், ரைட்ல 10 பிக்சல் கேப் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்களா இந்த இடத்துல? ஓகேங்களா? சோ எல்லாத்துக்கும் நம்மளுக்கு இங்க காமனா அப்ளை ஆயிருக்கு. புரியுதுங்களா? என்ன பண்ணிருக்கோன்ட்டு. சோ 10 வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு 15 பிக்சலா மாத்துறேன். ஓகேங்களா? சோ ஓகே. சேவ் பண்ணிட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஓகேங்களா? சோ இங்க பண்ணோம்னா, இங்க நம்மளுக்கு ஒரு மெனு பார் ஒண்ணு கிரியேட் ஆகுற மாரி இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? வேற என்ன இருக்கு நம்மளுக்கு? வேற என்ன ஆல்டரேஷன் பண்ணணும் அப்டின்னா, இதுல ஆ நம்மளுக்கு இந்த அந்த லாகின் இருக்குல்ல. சோ அந்த லாகின் அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு பட்டன். ஓகேங்களா? சோ அந்த பட்டன் நம்ம ரைட் சைடு கார்னருக்கு கொண்டு போறோம். ஓகேங்களா? சோ நம்ம பட்டனுக்கு போய்க்கலாம். சோ பட்டனுக்கு போயிட்டு நம்ம பட்டன் ரைட் சைடு கார்னருக்கு கொண்டு போணும்னா என்ன பண்ணணும் நம்ம? இதுக்கு முன்னாடி ஃப்ளோட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ பார்த்தீங்களா? ஃப்ளோட். அந்த ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். ஃப்ளோட் ரைட்ன்னு குடுக்குறோம். ஓகேங்களா? சோ பட்டன அப்படியே நீ என்ன பண்ணு ரைட்க்கு எடுத்துட்டு போயிடு. ஓகேங்களா? சோ நான் வந்து ரெஃப்ரெஷ் குடுக்குறேன். பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைடுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ பட்டனோட ஹைட்ட வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கம்மி பண்ண ட்ரை பண்ணலாம். அதாவது பட்டனுடைய டாப் அண்ட் பாட்டம் அத வந்து நான் என்ன பண்றேன்னா, 5ஆ குடுக்குறேன். பேடிங்க்கு கம்மி பண்றேன். கம்மி பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இந்த மாரி நமக்கு அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இதுல ஆ லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அத வந்து 15ஆ மாத்துறேன். ஓகேங்களா? 15ஆ மாத்துனோம்னா, பட்டன் கொஞ்சம் லென்த்தியா தெரியும். ஓகேங்களா? கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, மார்ஜின் அப்படிங்கிறத கூட யூஸ் பண்ணலாம். மார்ஜின் வந்து அரவுண்ட் வந்து எப்படி இருக்கணும் நம்மளுக்கு அப்படின்னா, ஒரு 5 பிக்சல் குடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க 5 பிக்சல் குடுத்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். அத விட்டு கீழ வந்துருச்சு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி தெரியுது. நான் என்ன பண்றேன்னா, 5 பிக்சல ஒரு 10ஆ மாத்துறேன். ஓகேங்களா? 10வா மாத்துறேன். மாத்திட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். சோ நம்மளுக்கு வந்து லாகின் பட்டன் செப்பரேட்டா வந்துருச்சு. சோ இந்த கலர்லாம் நம்மளுக்கு டிஃபரெண்ட்டா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா ஒரு அட்ராக்டிவ் கலர் யூஸ் பண்ணா ஒரு ஒரு மெ நெ மெனு பார் வந்து ஒரு நல்ல நீட்டா ஒரு கிடைக்கும். ஓகேங்களா? சோ நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? சோ அடுத்தது இந்த பட்டன கீழ குடுத்துட்டோம். ஓகேங்களா? பட்டன் வந்து நம்மளுக்கு ஒரு அலைன்மென்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த நம்மளுக்கு வந்து என்னது இந்த எல்லை வந்து எங்க இருக்கு நம்மளுக்கு? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அ நம்மளுக்கு எந்த இடத்துல அலைன்மென்ட் ஆயிருக்கு? ஒரு அ ஒரு லெஃப்ட் அலைன்மென்ட்டா இருக்கு. இது நம்மளுக்கு சென்டர்ல வரணும். ஓகேங்களா? சென்டர்ல வரணுங்கிறதுக்காக நம்ம எத அட்ஜஸ்ட் பண்றோம் அப்டின்னா, இந்த நேவ் பார் அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணலாமா? ஓகேங்களா? சோ நேவ் பார்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா, டெக்ஸ்ட் அலைன் அப்படி குடுத்துட்டு சென்டர் அப்படின்னு குடுத்துறோம். ஓகேங்களா? குடுத்துட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே சென்டருக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? சோ ஆனா பிராண்டும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? சேர்ந்து சென்டருக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? சோ நம்ம பிராண்ட இந்த லெஃப்ட் கார்னருக்கு கொண்டு போறோம். என்ன பண்ணோம்? அதே தான் சேம் ப்ராசஸ். புளோட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி லெஃப்ட் அப்படின்னு குடுத்துரும். எப்படி புளோட் யூஸ் பண்ணி லாகின் ரைட் கொண்டு போனோமோ, அதே மாதிரி இந்த பிராண்டுங்கிறது என்னது? நம்மளுக்கு லோகோ. அப்ப லோகோவ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ புளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். புளோட் அப்படின்னு யூஸ் பண்ணி லெஃப்ட் அப்படின்னு மாத்திரலாம். ஓகேங்களா? லெஃப்ட் அப்படிங்கிற வேல்யூ குடுத்துட்டு நம்ம இங்க குடுத்துட்டு சேவ் பண்றோம். சேவ் பண்ணோம்னா, பிராண்ட் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? லெஃப்ட்க்கு போயிருச்சு. அப்போ மெனு எல்லாமே என்னவா இருக்கு? மெனுல இருக்கிற லிஸ்ட் எல்லாமே என்ன இருக்கு? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டர் அலைன்மென்ட்க்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆ இப்போ இந்த ஃப்ளோட் வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் குடுத்தோனயும் அது இந்த டாப் கார்னர் மேல பாட்டம் மேல போய் டச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கொஞ்சம் ஓரளவுக்கு சென்டர்ல இருக்கணும். அப்பன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வழக்கம் போல மார்ஜின் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மார்ஜினு ஆ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? மார்ஜின் வந்து ஒரு 5 பிக்சல் குடுத்து பார்த்தோம். ஓகேங்களா? 5 பிக்சல் குடுத்தோம்னா, எல்லா சைட்லயும் நமக்கு அது அப்ளை ஆகும். ஓகேங்களா? சோ இது இங்க அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து இங்கேயும் மூவ் ஆகுது. சோ இது மூவ் ஆகக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில நம்ம எது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மார்ஜின் அப்படிங்கிறது என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் நம்ம? ஃபர்ஸ்ட் டாப் வந்து எவ்வளவா இருக்கணும் நம்மளுக்கு? ஒரு 5 பிக்சல் அப்படின்னு இருக்கணும். சோ அடுத்தது ரைட் நம்மளுக்கு தேவையே இல்ல. அப்ப நம்ம ரைட் 0வா விட்டுறலாம். அப்ப பாட்டமும் வேணாம். ஓகேங்களா? சோ அப்போ லெஃப்ட் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும்? அது ஒரு 5 பிக்சல் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சோ மார்ஜினுடைய ஒரு ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இந்த மாரி போட்டுருக்கோம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, 5 பிக்சல் நான் வந்து டாப்ப வந்து ஒரு 10 பிக்சலா சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? சோ அதே மாரி லெஃப்ட் நம்மளுக்கு கேப் நெறையவே இருக்கு. ஓகேங்களா? ஓரளவுக்கு இருக்கு. ஓகேங்களா? அதனால விட்டுறலாம். சோ நம்மளுக்கு டாப்ல இருந்து ஒரு 10 பிக்சல் வந்து என்ன ஆயிருக்கு?
கீழ வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம அத 15ஆ மாத்திட்டோம் அப்டின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து இப்ப எல்லாமே ஒரே லைன்ல அலைன்மென்ட் ஆன மாரி இருக்குங்களா? ஓகேங்களா? இப்ப இந்த மாரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒரு பிகினரா ஒரு சிஎஸ்எஸ் கிரியேட் யூஸ் பண்றோம் அப்டின்னா, இப்படிதான் ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல அட்வான்ஸ்டு போயிட்டோம்னா, அட்வான்ஸா நம்ம இப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, இந்த ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்து கிரிட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னமும் நம்மளுக்கு மெனு பார் வந்து ரெஸ்பான்சிவா கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்படின்னா நம்ம பூட்ஸ்ட்ராப் 5 யூஸ் பண்ணி ஈஸியா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி ரொம்பவும் ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி பண்றதுக்கு கண்டிப்பா இதெல்லாம் என்ன விஷயங்கள் அப்படின்னு ஒரு பிகினரா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுனா தான் நம்ம பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி ஒரு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு அட்ராக்டிவான ரெஸ்பான்சிவ் மெனு பார் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆனா இது ரெஸ்பான்சிவ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இத வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு இது பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுறேன் முடிச்சுட்டு. ஓகேங்களா? ஸோ அது வந்து ரெஸ்பான்சிவா இருக்காது கண்டிப்பா. அதுக்கு தனியா நம்ம தனியா எழுதுற மாரி இருக்கும். ஓகேங்களா? சிஎஸ்எஸ். அதுக்கு அட்மீடியா யூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம் இதுலயே. ஓகேங்களா? இதுவும் ரெஸ்பான்சிவா கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஓகே. இதுல வந்து ஓகே. இதுல ஒரு இதுக்கு வருவோம். இதுல வந்து வேற என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஸோ எல்லாமே கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? நம்ம ஒரு மெனு பார் ஒண்ணு கிரியேட் பண்ணி அட்ராக்டிவா ஒரு மெனு பார் கிரியேட் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மெனு பார்ல நம்மளுக்கு வேற என்ன பண்ண முடியும் அப்டின்னா, மெனு பார்ல இந்த நான் இப்ப எத ஹோவர் பண்றேன் அப்டின்னு தெரியும். இந்த ஹோம் அப்டிங்கிறத ஹோவர் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நம்மளுக்கு இந்த ஹேண்ட் சிம்பல் வருது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, ஆ அதுதான் இருக்கனாங்கிறது தெரியல. ஓகேங்களா? ஸோ அத நம்ம ஹோவர் பண்றப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, மெனு அப்டிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதனோட பேக்கிரவுண்ட் கலர் டெக்ஸ்ட்டோட கலர் வந்து ஒயிட்டா இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஹூவர் அப்டிங்கிறத சூடோ கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மெனு எடுத்துக்கிட்டோம். அதுல இருக்கிற ஏவ ஓகேங்களா? ஏ தானே அது ஹூவர் பண்றப்போ, ஹூவர்ங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஹூவர் பண்றப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட்டோட கலர் என்னவா மாறணும்? நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு ரெட்ன்னு குடுக்குறேன். ஓகேங்களா? டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக. சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, இப்ப ஹோவர் பண்றப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க இருக்கோம் நம்ம அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ, அதுதான் இங்க நம்மளுக்கு நடந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ, இந்த லாகின் கிட்ட போறப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா, கர்சர் எதுவும் சேஞ்ச் ஆகல. ஓகேங்களா? ஸோ, நம்ம இது கர்சர் சேஞ்ச் ஆகணும்னா என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம் நம்ம? ஸோ, அந்த பட்டன் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? பட்டன் எங்க போட்டோம்? பட்டன வந்து பட்டனுக்கு நம்ம என்ன போடுவோம் நம்ம? கர்சர். ஓகேங்களா? கர்சர் வந்து என்னன்னு செட் பண்றோம்? பாயிண்டர் அப்படின்னு செட் பண்றோம். செட் பண்ணிட்டு இங்க ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்ப நம்ம கர்சருக்கு அந்த லாகின் பட்டனுக்கு மேல கர்சர் எடுத்துட்டு போறப்போ, அது வந்து ஒரு ஹேண்ட் சிம்பலா, ஒரு லிங்கா மாறுது. ஒரு கிளிக்கபிள் லிங்கா மாறுது. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஸோ மேக்ஸிமம் எல்லா வெப்சைட்லயும் பிராண்ட் அப்படிங்கிற இந்த இத வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், இந்த பிராண்ட் அப்படிங்கிற இந்த லோகோ அப்படிங்கிறத அவங்க வந்து லிங்கா தான் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளும் வந்து லிங்கா மாத்தணும்னா என்ன பண்றது? வேற ஒண்ணுமே இல்ல. சிம்பிள் தான். இந்த டிவிஷன வந்து ஒரு ஆங்கர் டாக்ல போடுவோம். ஓகேங்களா? ஸோ ஆங்கர் டாக்ல போட்டுட்டோம்னா, அது வந்து நம்மளுக்கு என்னவா மாறிடும்? ஸோ அது லிங்கா மாறிடும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி லிங்கா இல்ல. இப்போ கர்சர் கொண்டு போனோனே மை பிராண்ட் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு? ஹேண்ட்ஸம்லாம் மாறுதுங்களா? இப்ப அது ஒரு லிங்கா மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்ப இந்த இடத்துல அந்த ஹெச்டிஎஃப்ல என்ன குடுக்குறோமோ, அந்த இடத்துக்கு நம்மளுக்கு அங்க அது எடுத்துட்டு போகும். ஓகேங்களா? ஸோ டார்கெட் வந்து நம்ம பிளாங்க் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம் இங்க. ஓகேங்களா? டார்கெட் அப்படிங்கிறதுல பிளாங்க். நியூ டேப்ல நம்மளுக்கு அது பிராண்டுங்க அப்படிங்கிறது போற மாரி. இல்லன்னா மேக்ஸிமம் வந்து எதுல வச்சிருப்பாங்க அப்படின்னா, செல்ஃப் அப்படிங்கிறதுல வச்சிருப்பாங்க. இல்ல இல்லன்னா பேரண்ட் செல்ஃபே வச்சுக்கலாம். ஓகேங்களா? செல்ஃப்ல தான் வச்சிருப்பாங்க. குடுத்தோம்னா, ஹோம் செக்ஷனுக்கு போயிரும். ஓகேங்களா? அதாவது ஒரு வேள நம்ம அபௌட் செக்ஷன கிளிக் பண்ணி அபௌட் பேஜ்ல இருந்தாலும் நம்மளுக்கு இந்த பிராண்ட் இங்க காட்டிட்டே இருக்கும். அப்ப நம்ம கிளிக் பண்ணோனே எங்க போகும் நம்மளுக்கு? ஹோம் அப்படிங்கிறதுக்கு தான் போகும். ஓகேங்களா? அப்ப ஹோம் டாட் இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் நம்மளுக்கு அது எடுத்துட்டு போயிரும். ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தது அ இதுல ஹோட் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? அ பேக்கிரவுண்ட் கலர் வந்து ஒரு ரெட் கலர் அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்ளை ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து உடனே நடக்கக்கூடாது நம்மளுக்கு. அதாவது ஹோவர் பண்ண அந்த ரெட் கலர் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகுது. ஸோ அந்த மாரி இல்லாம, நம்ம வந்துட்டு ஒரு டிலே டைம் எடுத்துக்கணும். அப்ப வந்து டிரான்சிஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேங்களா? டிரான்சிஷன்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா அப்படின்னா, 0.3 செகண்ட்ஸ் அப்படின்னு வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 0.3 செகண்ட்ஸ் வந்து டிலே வந்து நம்மளுக்கு அங்க நடக்கும். ஓகேங்களா? அதாவது அந்த அனிமேஷன் அதாவது நம்ம கிளிக் பண்ண உடனேயும் அந்த பேக்கிரவுண்ட் கலர் டெக்ஸ்ட்டோட கலர் ரெட் வந்து அப்ளை ஆகுறதுக்கு 0.3 செகண்ட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்லோவா தெரியுதுங்கல்ல? ஸோ இன்னமும் டிஃபரன்ஸ் தெரியணும்னா நம்ம என்ன பண்றோம்னா 1 செகண்ட்ஸ் அப்படின்னு மாத்துறேன். இல்லைன்னா 3 செகண்ட்ஸ் அப்படின்னு மாத்துறேன். ஓகேங்களா? 3 செகண்ட் எடுத்துக்கும். அப்ப அந்த ரெட்ங்கிறது அப்ளை ஆகுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ ஸ்லோவா அப்ளை ஆகுது பாருங்களேன். ஓகேங்களா? ஸோ அந்த ரெட்ங்கிறது அப்ளை ஆகுறதுக்கு ஃபுல்லா 0ல இருந்து ஃபுல்லா ரெட் கலர் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுறதுக்கு ஒரு 3 செகண்ட்ஸ் டிலே எடுத்துக்கும்.
ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஸோ இன்னமும் நம்மளுக்கு வெப்சைட் வந்து ஒரு அட்ராக்டிவா தெரியும். நான் 0.5 செகண்ட்ஸ் இல்லன்னா 0.6 செகண்ட்ஸ் குடுப்பேன். ஓகேங்களா? 6 செகண்ட்ஸ் டிலே எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து அப்ளை ஆகும். இன்னமும் நம்மளுக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு டிஸ்ப்ளே வந்து கிடைக்கும். சரிங்களா? நம்ம ஹோவர் பண்றப்ப நம்ம ஒரு அழகான ஒரு இது கிடைக்கும். ஓகே. இப்போ இதுல அ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, ஒரு ஒரு சில வெப்சைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நாம அத ஹோவர் பண்றப்போ நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது. ஓகே. அது ஓகே. ஆனா அண்டர்லைன் வந்து நம்மளுக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ ஹோவர் பண்றப்ப மட்டும் நம்மளுக்கு அண்டர்லைன் வரணும். ஓகேங்களா? அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதிலேயே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஹூவர் அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு? இதுக்கு முன்னாடி செஷன்ல நம்ம செகண்ட் செஷன் 2ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். சூடோ கிளாஸ், சூடோ எலமெண்ட் அப்படிங்கிறது 2 பார்த்தோம். அப்ப சூடோ கிளாஸ் அப்படிங்கிறதுல ஹூவர் இருக்கிறத நம்ம அப்ளை பண்ணி பார்த்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சுடோ எலமெண்ட் அப்படிங்கிறதுல வந்து ஒண்ணு எடுக்க போறோம். அத எடுத்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அண்டர்லைன் ஆகுறத அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன். அது என்ன பார்க்க போறோம் நம்ம இப்ப அப்படின்னா, சூடோ எலமெண்ட்ல சூடோ எலமெண்ட்ட யூஸ் பண்ண போறோம். அத யூஸ் பண்ணி அதுல என்ன பார்க்க போறோம்னா 2 கோலன் சிம்பல் யூஸ் பண்ணி, சூடோ எலிமெண்ட் 2 கோலன் யூஸ் பண்ணுவோம்ல. அதுல ஆஃப்டர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபியூச்சர்ல வந்து ஆஃப்டர் அப்படிங்கிறது நான் அது என்னங்கிறத சொன்னேன். ஓகேங்களா? கன்டென்ட்க்குள்ளார நம்ம என்ன போடுறோமோ, அந்த எலிமெண்ட் உடைய ஆஃப்டர்ல ஆட் ஆகும். பிஃபோர்ல ஆட் ஆகும் அப்படின்னு. அந்த ஆஃப்டர், பிஃபோர்ல ஆட் ஆகுறது மட்டும் இல்லாம, வேற ஒரு சில சிஎஸ்எஸ் ஸ்டைல் விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு எப்ப சொன்னேன்? சூடோ எலிமெண்ட்ல செஷன் 2 பார்க்குறப்ப நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதத்தான் இப்போ இந்த ஆப்லாம் எப்படி ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்த்துரலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அந்த மெனு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு எப்படி அந்த அண்டர்லைன் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஹோவர் பண்ணா நம்மளுக்கு என்ன பண்ணிடலாம்னா, டிஃபால்ட்டா ஹோவர் பண்ணா அந்த இதுல டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அண்டர்லைன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அண்டர்லைன் போட்டுட்டு இங்க பாருங்க. இப்படி ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம ஹோவர் பண்றப்ப என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு ரெட் கலர் அண்டர்லைன் கிடைக்குதுங்களா இங்க? ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது இல்லாம நம்மளுக்கு வந்து குரோ ஆயிட்டு போகணும். ஓகேங்களா? 0ல இருந்து 100% இன்கிரீஸ் ஆயிட்டே போகணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு அண்டர்லைன் அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டா நெறைய இதுல பண்றாங்க. ஓகேங்களா? குரோ ஆயிட்டு வர்ற மாரி. ஸோ அந்த மாரி எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத இந்த நம்ம பார்த்த லெவலுக்கு உண்டான சீசஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல இத எடுத்து விட்டுறலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர்லைன் எடுத்து விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா அது மாரி வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகே. இப்ப இதுல நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ஆஃப்டர் எப்படி யூஸ் பண்ணி அதுக்கு அப்ளை பண்ண போறோம். அதுக்கு என்ன தேவை அப்டின்னா, நம்மளுக்கு இந்த மெனு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மெனுல எது அப்டின்னா ஆங்கர் எடுத்துக்கலாம். இல்ல அதுல ஆஃப்டர் அப்படிங்கிறது போட்டுக்கணும். ஓகேங்களா? ஆஃப்டர். இப்ப ஆஃப்டர் அப்படிங்கிற சுடோ எலமெண்ட்ட யூஸ் பண்ணா கண்டிப்பா என்ன இருக்கணும் நம்மளுக்கு அங்க? கன்டென்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ கன்டென்ட் அப்படிங்கிறது இருந்தா மட்டும் தான் நம்ம அதுல தெளிவா என்ன பண்ணிக்க முடியும்? ஒர்க் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல கன்டென்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இதுல கன்டென்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அத எடுத்து ஒரு கன்டென்ட் வந்து எதுக்காக இன்னொரு எலமெண்ட்ட நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஒரு எலமெண்ட்டயே நம்ம அந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஒண்ணு போடுறோம் உள்ள. ஹலோ அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? அப்ப அந்த டெக்ஸ்ட் உள்ள ஆட் ஆகுதுன்னா, அங்க ஒரு எலமெண்ட் கிரியேட் ஆகுதுன்னு தானே அர்த்தம். ஓகேங்களா? ஆஃப்டர்ல ஏக்கு ஒரு ஆஃப்டர்ல ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் ஆகுதுன்னா, அப்ப இந்த ஒரு எலமெண்ட் கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த எலமெண்ட்டயே நம்ம உருவாக்கிக்க முடியும். ஓகேங்களா? இந்த எலமெண்ட் உருவாக்கிக்க முடியும். அந்த கன்டென்ட் இல்ல அப்படின்னா, இந்த வேர்ட் இல்லன்னா, அந்த எலமெண்ட் அங்க ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? சோ இது எப்படி பண்றோம்னு தெரிஞ்சதுனாவே, ஏன் ஆட் பண்றோம்? எதுக்காக இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ ஆஃப்டர் குடுத்துட்டேன். மெனு, ஆங்கர் டேக் எடுத்துக்கிட்டோம். அதுல ஆஃப்டர். அந்த ஏங்கர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மெனுல அதாவது மெனு கிளாஸ்ல இந்த யுஎல்ல இருக்கிற ஆங்கர் டேக்ல ஆஃப்டர்ல ஒண்ணு ஆட் பண்ணு. ஆஃப்டர்னா இங்க இந்த லாஸ்ட்ல ஓகேங்களா? இந்த லாஸ்ட்ல ஒண்ணு ஆட் பண்ணு. ஒரு கன்டென்ட்ட ஆட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அந்த கன்டென்ட் எதுவுமே குடுக்கல நான் பேரு. ஓகேவா? ஓகே. இப்ப அந்த கன்டென்ட்க்கு பதிலா சிஎஸ்எஸ்ல எப்படி குடுக்க போறோம் நம்ம அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அந்த கன்டென்ட் வந்து எப்படி இருக்கணும் நம்மளுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே அப்படிங்கிறது போய்க்கலாம். பிளாக் அப்படின்னு. அப்போ பிளாக் அப்படின்னா என்னது நம்மளுக்கு? அந்த ஆங்கர் டேக்ங்கிறது என்னது? இந்த டேக். ஓகேங்களா? சோ டேக்ல ஆஃப்டர் இந்த இடத்துல ஒரு கன்டென்ட்ட ஆட் பண்ணு. ஒரு எலமென்ட்ட ஆட் பண்ணு. அது எப்படி இருக்கணும்? பிளாக் லெவல் எலமென்ட்டா இருக்கணும். பிளாக் லெவல் எலமென்ட்னா என்னது? நம்மளுக்கு நியூ லைன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த ஹோம்க்கு கீழ ஒரு கன்டென்ட் கிரியேட் ஆகும்.
ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? ஓகேவா? ஆஃப்டர்ன்னு குடுத்துருக்கோம். அப்ப நியூ லைன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? கிரியேட் ஆகும். அத வந்து நம்ம டிஸ்ப்ளே பிளாக்ன்னு குடுக்கறதுனால. இப்போ நம்ம குடுக்குற அந்த கன்டென்ட்ட வந்து நம்ம என்ன பண்றோம்? எதுவுமே குடுக்கல. ஆனா அதுக்கான ஸ்டைல் மட்டும் குடுத்தா அது உள்ள வந்துரும். ஓகேங்களா? இப்போ கீழ நியூ லைன்ல கிரியேட் ஆகுதுன்னு சொன்னேன்ல. அதனுடைய ஹைட் எவ்வளோ இருக்கணும்னு நம்ம தீர்மானிக்கணும். ஓகேங்களா? ஹைட் வந்து நம்ம ஒரு 3 பிக்சல் அப்படின்னு குடுத்துக்கலாம். அதோட ஹைட் வந்து 3 பிக்சல். விட்த் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு விட்த் வந்து எவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல 0% அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? ஏன் 0% குடுக்குறேன் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? சொல்றேன் இருங்க. அதனுடைய பேக்கிரவுண்ட் கலர் வந்து என்னவா இருக்கணும் நம்மளுக்கு அப்படின்னா, எல்லோ அப்படின்னு ஓகேங்களா? எல்லோன்னு வச்சுட்டேன். ஓகே. இப்போ அது வந்து நம்மளுக்கு எவ்வளவு நேரம் நடக்கணும்? டிரான்சிஷன் அப்படின்னா 0.7 செகண்ட்ஸ் டிலேல நம்மளுக்கு அது அங்க வொர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஓகேங்களா? 0.7 செகண்ட்ஸ் வந்து டிலே ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்ப இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அதுக்கான ஒரு ஆங்கர் டாக்குக்கான இது எழுதணும். ஓகேங்களா? ஹூர் பண்ணா இன்னும் நடக்கணும் அப்படிங்கிறத எழுதணும். ஓகேங்களா? நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இங்க பாருங்க ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். பண்ணா நம்மளுக்கு வந்து எதுவுமே ஆகல. ஓகேங்களா? ஹூர் பண்ணா அது எதுவுமே ஆகல. ஆனா, அங்க ஒரு கன்டென்ட் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? செலக்ட் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ ஒருவேள அந்த கன்டென்ட்க்குள்ள நான் என்ன பண்றேன்னா, டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் ஆட் பண்றேன். ஓகேங்களா? டெஸ்ட் அப்படிங்கிறத ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் கீழயும் டெஸ்ட் டெஸ்ட்ன்னு ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? நம்ம கன்டென்ட் குடுத்ததுனால டெஸ்ட் டெஸ்ட்ன்னு ஆட் ஆயிருக்கு. நான் இப்ப டெஸ்ட் தான் பண்ணி பார்க்க போறோம். அதனால டெஸ்ட்ன்னு குடுத்துருக்கேன். ஓகேங்களா? சோ இத எடுத்து விட்டுறலாம். ஓகேவா? சோ எதுவுமே இல்ல. அப்ப வந்து அந்த இடத்துல வந்து ஒரு லைன் கிரியேட் ஆயிட்டு இருக்குன்னு அந்த இடத்துல. அந்த இடத்துல என்ன நடந்திருக்குது அப்டின்னா, ஒரு 3 பிக்ஸல் ஹைட்ல ஒரு ஒரு பாக்ஸ் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ விட்த் வந்து 0% இருக்கு. பேக்கிரவுண்ட் கலர் வந்து yellowவா இருக்கு. டிரான்சிஷன் இப்படி குடுத்துருக்கோம். ஓகேங்களா? சோ அத எப்படி நம்ம தெரிய வைக்கிறது அந்த இடத்துல அப்படின்னு பாருங்க. இப்போ ம் மெனூல இருக்கிற மெனூல டாட் மெனு அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? மெனூல நம்ம எத ஹூவர் பண்ண போறோம்? ஏ அப்படிங்கிறத ஹூவர் பண்ண போறோம். ஹூவர் பண்ணுனா, நம்மளுக்கு ஆஃப்டர் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா? ஆஃப்டர் அப்படிங்கிறது தெரியணும். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வித் அப்படிங்கிறத செட் பண்றோம். இங்க என்ன 0% குடுத்தோம். இல்லைங்களா? இங்க வந்து 100% அப்படின்னு குடுக்குறோம். இல்லைங்களா? சோ அங்கேயே குடுத்தாலும் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இத எடுத்து விட்டுட்டு நான் என்ன பண்றேன்னா இத கமெண்ட் பண்ணி விட்டுர்றேன். இதுக்கு முன்னாடி இங்க 100% குடுத்து காட்டுறேன் பாருங்களேன். 100% சேவ் பண்ணிட்டு, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, இங்க ரெஃப்ரெஷ் பண்ணா நம்மளுக்கு ஒரு அண்டர்லைன் தெரிஞ்சுச்சுங்களா? எல்லாத்துலயுமே அண்டர்லைன் கிரியேட் ஆயிருச்சுங்களா? ப ப எல்லோ கலர் பேக்கிரவுண்ட்ல ஒரு அண்டர்லைன் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அது நம்மளுக்கு ஹூவர் பண்றப்ப மட்டும் தான் தெரியணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 0% வச்சுக்கலாம். 0% வச்சுட்டு, இப்போ மெனுவுல இருக்கிற ஆங்கர நம்ம ஹூவர் பண்றப்போ, ஆஃப்டர் வந்து வித் வந்து குரோ ஆகணும். அதுதான் 100% அப்படி சொல்லியிருக்கிறோம். அப்ப இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, இங்க பாருங்க நான் ஹூவர் பண்றப்ப மட்டும் என்ன ஆகுது நம்மளுக்கு? இந்த எல்லோ கலர் இருக்கிற லைன் வந்து இன்கிரீஸ் ஆகுது. புரியுதுங்களா? இந்த இடத்துல. சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு அண்டர்லைன் வந்து கிரியேட் பண்றாங்க. புரியுதுங்களா? ஒரு ம் மெனு பார் இருக்கு. அந்த மெனு பாருக்கு உண்டான அந்த அண்டர்லைன் வந்து நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா, இப்படிதான் கிரியேட் பண்ற வழிமுறை. ஓகேங்களா? சோ ஈஸியா நம்ம பார்த்த இதுவரைக்குமே பார்த்த குறைவா தான் பார்த்திருக்கோம். HTML, CSS வேற எதுவுமே பெருசா யூஸ் பண்ணவே இல்ல. பொசிஷனோ, ஒரு டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸோ யூஸ் பண்ணவே இல்ல. ஓகேங்களா? வெறும் பிளாக், இன்லைன் பிளாக். இந்த 3 மட்டும் வச்சு என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு மெனு பார் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ மெனு பார் கிரியேட் பண்ணிட்டு, அந்த மெனு பார்ல நேவிகேஷன்ல பிராண்ட் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். லாகின் பட்டன் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டோம். சோ அதுக்கான அ கர்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிக்கிட்டோம். சோ பார்டர் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதையும் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் பேக்கிரவுண்ட் கலர் செட் பண்ணியிருக்கோம். டெக்ஸ்ட்டோட கலர் செட் பண்ணியிருக்கோம். டெக்ஸ்ட்டோடைய ஃபாண்ட் சைஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். சோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோவர் பண்ணுனா சூடோ எலமென்ட்ட உள்ள கிளாஸஸ் உள்ள கொண்டு வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி செஷன் 2ல பார்த்தது. அப்புறம் சூடோ கிளாஸஸ் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளார கொண்டு வந்திருக்கோம். எலமென்ட், கிளாஸ் 2யுமே உள்ள கொண்டு வந்திருக்கோம். அத வச்சு அதாவது சூடோ எலமென்ட்ட வச்சு நம்ம ஆஃப்டர் வச்சு நம்ம வொர்க் பண்ணியிருக்கோம். அதே மாரி சூடோ கிளாஸ்ல ஹூவர வச்சு நம்ம வொர்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ் டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டில பிளாக், இன்லைன் பிளாக். இத வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு சிம்பிளான நேவிகேஷன் பார் ஒண்ணு கிரியேட் பண்ணி முடிச்சுட்டோம். ஓகேங்களா? ஆனா ஒண்ணு, இது வந்து கண்டிப்பா ரெஸ்பான்சிவா இருக்காது. ஓகேங்களா? ரெஸ்பான்சிவா இருக்கணும் அப்டின்னா, நம்ம இன்னமும் கத்துக்கணும் சிஎஸ்எஸ்ல. நெக்ஸ்ட் லெவல் அடுத்த செஷன்ல போயிட்டே இருந்தோம்னா, எப்படி நம்ம ரெஸ்பான்சிவா ஒரு எல்லா டிவைஸ்லயும் நம்மளுடைய இந்த மெனு பார
கிரியேட் பண்றது. ஸோ இதே மாரி எஃபெக்ட்ட அங்கேயும் குடுக்கணும். ஓகேங்களா? ஒரு மொபைல் டிவைஸ்ல பார்த்தோம்னா, இதனுடைய எஃபெக்ட் வந்து மாறும். ஓகேங்களா? அந்த மாதிரி மாறக்கூடாது. ஓகேங்களா? இந்த லாகினுடைய அலைன்மென்ட் மாறிடும். இந்த பிராண்டோட அலைன்மென்ட் எல்லாமே மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே மாறக்கூடாது அப்டின்னா, நெக்ஸ்ட் நம்ம இதனுடைய அட்வான்ஸ் லெவல் ஓகேங்களா? இந்த சிஎஸ்எஸ் உடைய அட்வான்ஸ் லெவல் என்னது? மீடியா ஸ்க்ரீன்னு ஒண்ணு இருக்கு. இல்ல மீடியா டேக் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்றாங்க? மீடியா யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்றாங்க? அப்படிங்கிறத அடுத்தடுத்த செஷன்ல நம்ம ஒன் பை ஒன்னா கத்துக்கிட்டே வருவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளக்ஸ வச்சு ஒரு நேவிகேஷன் பார் எப்படி கிரியேட் பண்றது? அடுத்தது கிரிட்ட வச்சு ஒரு நேவிகேஷன் பார் எப்படி கிரியேட் பண்றது? ஸோ இன்லைன் பிளாக்ல எது வந்து எப்படி வந்து நமக்கு இது வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டா இருக்குது அப்படின்னு வந்து நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா? ஓகே, ஓகே. தேங்க் யூ.